ஹalleluya. தெய்வமே சொர்க்கஸ்த பிதாவே, இந்த நாளுகளில் கர்த்தரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, ஆண்டவரே உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆயிருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த, உண்மையே தொழுது கொள்ள, உண்மை துதிக்க நீர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் வசனம் தியானிக்கிறதுக்காக கடந்து செல்லுகிறேன். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதா இருக்க, ஆண்டவரே எல்லா பலவீனதைகள் விடுவிக்கிறதா இருக்க, எங்கள் சரீரங்களுக்கு உயிரை கொடுக்கிறதா இருக்க, ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரையிலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். நாம் அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 91 அதிகாரம் അതിന്റെ 1 വചനം നാം വാസിக்கலாம். സങ്കീതം 91 അതിന്റെ 1 വചനം. ഉന്നതമാനവരിൻ മറവിൽ ഇരിക്കുന്നവൻ സർവ വല്ലവരുடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். நாம் கர்த்தராகிய நம்மை உருவாக்கிய தேவனுக்கு அவருடைய மறைவில் நாம் ஆகியிருக்கிறோம். நாம் நினைக்கலாம், எங்களுக்கு இந்த உலகத்தில் ஆரோக்கியம் இருக்கிறார், பணம் இருக்கிறார், செல்வங்கள் இருக்கிறார், எல்லாமே இருக்கிறார், நாங்கள் நல்ல நிலையில் முன்னாடி போக முடியும் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். நமக்கு ஆரோக்கியம் இல்லை என்றால் நமக்கு எழும்பி நிற்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மறைவில் ஞானம் நீங்களும் ஆயிருக்கிறேன். அவருடைய மறைவில் நாம் ஆயிருக்கும் போது அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குத மக்களாய் காணப்படுவார். நமக்கு தெரியும், ஒரு மரத்துக்கு கீழே நாம் ரொம்ப வெயில் உள்ள நேரத்தில் கடந்து செல்லும் போது அங்க நிழல் இருக்கும். ஆண்டவரே, கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு இந்த நிழலில் தங்குவதற்காக கிருபை செய்தீரே என்று நாம் சொல்லும். என்னதான் கொஞ்சம் தூரமாய் நாம் நடந்து வந்திருக்கலாம், வெயில் அதிகமாய் இருக்கலாம். இந்த மரத்துக்கு கீழே வரும்போது அந்த நிழலில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நமக்கு சந்தோஷத்தையும் குளிர்மையும் தருவதாய் இருக்குது. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லுகிறார். யாரு அவருடைய நிழலில் தங்குவார்? அதை உன்னதமானவரின் மறைவில் இருக்குதவன், அவன் அவருடைய நிழலில் தங்குதவனாயிருக்கும். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நம்மை பாதுகாக்குதவர், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதவர், நமக்கு உயிரை கொடுக்குதவர், நமக்கு இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் உள்ள பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துதவர் கர்த்தர் ஒருவர். அந்த தேவன் நமக்கு ஒரு நிழலாய் இருக்கிறார். இந்த நாளுகளில் அவர் நமக்கு ஒரு நிழலாய் இருக்கிறது. அவர் நமக்கு நிழலாயிருந்து, நமக்கு ஒரு பாதுகாப்பாயிருந்து, அவர் நம்மை வழி நடத்துதவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் இருக்கலாம், அநேக கண்ணீரான சூழ்நிலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள், மன கவலைகள் இருக்கலாம். இந்த நாளுகளில் அவருடைய மறைவில் நாம் கடந்து வரட்டும். நம்முடைய பலத்தாலே எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய அதே படிப்பினாலே, அறிவினாலே, செல்வத்தாலே எதுவும் செய்ய முடியாது. நாம் அவருடைய
நிழலில் நாம் கடந்து வரட்டும். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நமக்கு அதை வெயிலேற்று நாம் வாடி போகாது, கரிந்து போகாது, உணங்கி போகாது கர்த்தர் நம்மை பாதுகாக்குதவராயிருப்பார். சங்கீதம் அது 91 அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനത്തിൽ വാസിക്കും போது ഞാൻ കർത്തരെ നോക്കി നീരൻ അടയ്ക്കലം என் கோட்டை என் தேவன். இங்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தரே நீர் என் அடைக்கலமாயிருக்குது. நாம் நேற்று தினத்தில் வாசிச்சு கேட்டிருக்கிறார், நாம் வசனத்தில் தியானித்திருக்கிறார். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டு முன்னாடி கடந்து செல்லுங்கள். அந்த கேடகம் நமக்கு முன்பாக நின்று ஒரு பாதுகாப்பாய் இருக்கும். இங்கு நாம் வசனத்தில் பார்க்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என் அடைக்கலமாயிருக்குது, நீர் எனக்கு கோட்டையாயிருக்குது. நமக்கு தெரியும் கோட்டை அது அந்த ராஜாவை பாதுகாக்குவதற்காக உருவாக்கி இருக்கு, சுற்றிலும் ஒரு பெரிய மதில் மாதிரி. நீர் எனக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்குது, நீர் எனக்கு அடைக்கலமாய் கோட்டையுமாய் இருக்குது. ஆண்டவரே, உயிருள்ள தேவனே, நீர் என் தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நாம் சொல்லட்டும், ஆண்டவரே நீர் என் தேவனாய் இருக்குது. ஆண்டவரே நீர் எனக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருக்குது. நாம் நம்முடைய முழு நம்பிக்கையும் அவருடைய மேல் வைத்து விடட்டும். கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேவன் இருக்குது. அந்த தேவன் நமக்கு கோட்டையாய், அடைக்கலமாய், நமக்கு ஒரு பாதுகாப்பாய், நம்மை வழி நடத்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறது, அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறது. நேற்று தினத்தில் நாம் கடைசியாக தியானித்திருக்கிறார், நம்பிக்கை அது உங்களுடைய பயத்தை மாற்றி விடுதல். நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நம்மை இந்த உலகத்தில் பயத்திலிருந்து, அநேக பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது என்று நேற்று தினத்தில் தியானித்திருக்கிறார். இன்னைக்கு இங்கே சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை யார்? அவர் கர்த்தர் ஒருவரே. இந்த உலகத்தை படைத்தவனாய, நம்மை படைத்தவனாய, நம்மை உருவாக்கியவனாய தேவன் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் ஜெபிக்குதோ, எதெல்லாம் அவர்கிட்ட கேட்குதோ, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறது. தேவனே என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க என்று சொல்லும் போது, தேவனே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க என்று சொல்லும் போது, அவர் உங்களுக்கு அடைக்கலமாய், அவர் உங்கள் குடும்பத்துக்கு அடைக்கலமாய், உங்கள் கணவனுக்கு அடைக்கலமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய், மனைவிக்கு அடைக்கலமாய், அவர் ஒரு கோட்டையாய் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறது. நாம் அவருடைய நிழலில் தங்குத மக்களாய் இருக்கட்டும். இன்னைக்கு அநேகர் நினைக்கும், நமக்கு எப்படி வேணாலும் கடந்து செல்லலாம், நாங்கள் எப்படி வேணாலும் போகலாம் என்று நினைத்து ஓடுதவங்கள் அநேகர் இருக்கிறார். கடைசியாகும் போது எந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்காது. நாம் அந்த நிழலில் தங்குதவங்களாய் இருக்கட்டும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு நல்லவராய், வல்லவராய், அடைக்கலமாய், கோட்டையாய், என்னுடைய சபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்றுள்ள விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளுகளில் வசனம் கேட்கிறது சும்மாவே வந்து ஏதோ சும்மாவே உட்கார்ந்து போகுதவங்களாய் அல்ல. இன்னைக்கு யூடியூபிலூட, பேஸ்புக்கிலூட, இன்னைக்கு இந்த கூகுள் மீட்டிலூட பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாவரையும் தேவன், ஒரு நம்பிக்கைக்குரிய தேவன் நமக்கு இருக்கிறது. அவர் வழி நடத்துதவராய் இருக்கிறார். இந்த உலகம் உங்களை கைவிடலாம், மக்கள் உங்களை கைவிடலாம்,
தேசத்தில் ஆயிருக்கிற செல்வங்கள் நம்மை விட்டு மாறலாம். அதை கர்த்தர் அவருடைய கிருபையால் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துதவராய் எப்போதும் கூட இருக்கிறவராய் இருப்பார். இங்கு 3வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், நீ வேடனுடைய கண்ணிக்குள்ளே அகப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்கார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு முயலோ இந்த கிராமங்களில் கடந்து செல்லும் போது கோழியோ ஆடோ இதெல்லாம் மக்கள் எப்படியாவது ஒரு வலையை போட்டு பிடித்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் ஓடும், இதெல்லாம் ஒரு கண்ணி வைத்து எப்படியாவது அதை பிடிக்க பார்க்கும். இதே மாதிரி சாத்தான் நம்மை கீழ்ப்படுத்த பார்க்கும் போது அந்த வேடனுடைய கண்ணியிலிருந்து உன்னுடைய உயிரை இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டு போக பார்க்கும் போது அந்த வேடனுடைய கையில் இருந்து அவனுடைய வேடனுடைய கண்ணியிலிருந்து நம்மை பாதுகாக்குதவராய் தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலவும் அவர் நமக்கு கோட்டையுமாய் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேடனுடைய கண்ணியிலிருந்து அவன் பிடித்து கொண்டு போக பார்க்கும் போது அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், அதில் அகப்படாதபடிக்கு, அதுக்குள்ள கடந்து செல்லாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்குதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அநேக கொள்ள நோய்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அநேக கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்களில் கொள்ள நோய்கள் வருகிறார். நமக்கு தெரியும், போன நாடுகளில் கொரோனா எல்லாம் வரும்போது மக்கள் பயத்தோடு நடுக்கத்தோட இனி என்னாவும், எங்கள் உயிருக்கு என்னாவும் என்று சொல்லி அநேகர் இருந்திருக்கிறார். அநேகர் இறந்து போயிருக்கிறார். அநேகர் இந்த நாடுகளில் விடுதலை பெற்றுக்கொண்டு ஆயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாழாக்குத கொள்ள நோயிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணியிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு தெரியும், இந்த காட்டுக்குள்ள எல்லாம் அநேகர் கடந்து சென்று முயலை கண்ணி வைத்து பிடிக்கிறதை நாம் கேட்டிருக்கோம். அப்போ அதோட உயிர் பிடித்ததுக்கு அப்புறம் அந்த உயிரை பாதுகாக்க மாட்டேன், அந்த உயிர் போய் விடுவார். அதை யாராவது கட் பண்ணி சாப்பிடுவார், இல்ல விட்டு விடுவார். இதே மாதிரி சாத்தான் ஒரு குறி வைத்து காத்திருக்கிறார். எப்படியாவது இவனை பிடிக்கலாம், எப்படியாவது இவன் என்னுடைய கண்ணிக்குள்ளே வந்து விழும் என்று சொல்லி சாத்தான் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும் போது நீ உன்னையே வெறுத்து விட்டு அந்த கண்ணிக்குள்ளே போய் விடுதவனாய் இருக்க கூடாது. அநேகம் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மை சாத்தானுடைய கண்ணிக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இன்னைக்கு சர்வ வல்லவருடைய நிழலில் கடந்து வரட்டும். இன்னைக்கு சர்வ வல்லவருடைய நிழலில் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே நான் இருக்க விரும்புகிறேன். அநேக காரியங்கள் எங்களை உன்னிலிருந்து தூரமாய் பிரித்தது. இந்த நாடுகளில் ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்க, உம்முடைய நிழலிலே தங்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லட்டும். ஒரு திரும்பி வர்றதில் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அது அப்படி திரும்பி வராதிருந்தால் அவன் வலையை கொண்டு வந்து, சாத்தான் வலையை கொண்டு வந்து நம்ம மேலே போட்டுவிடும். ஒரு நாள் நம்ம ஐயோ ரட்சிக்கணே ரட்சிக்கணே என்று சொல்லி யாரும் ரட்சிக்க வரமாட்டேன், யாரும் விடுதலை கொடுக்க வரமாட்டேன். இந்த நாளுகளில் நாம் அந்த கண்ணிக்குள்ளே, வேடனுடைய கண்ணிக்குள்ளே படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் தேவனுடைய நிழலிலே தங்குதவங்களாய் காணப்படட்டும். இல்லை, இந்த உலகத்தில் யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த உலகமே எனக்கு தேவையில்லை, கர்த்தரே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி போயிட்டே இருந்தால் சாத்தான் உன்னுடைய மேல் வலையை போடும். அந்த வலை போடும் போது உனக்கு தப்பிக்க முடியாத அளவில் பாழாக்குத கொள்ள நோய்கள் உண்மையில் கடந்து வரும். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வராது இருக்க உன்னதமானவருடைய மரபில் நாம் ஆயிருக்கட்டும். உன்னதமானவருடைய மரபில் நாம் ஆயிருக்கும் போது
நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்குது. நாம் அவருடைய நிழலில் இருக்கட்டும். இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது 4வது வசனத்தில் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகவுமாய் இருக்கிறது. நேற்று தினத்திலும் கேடகம் என்ன என்று நாம் படித்திருக்கிறோம். கேடகம் நம்மை பாதுகாக்குவதாய் இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகவுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தியத்தில் நாம் நடக்கிற மக்களாய் காணப்படும் போது அவருடைய பரிச்சயம் அவருடைய கேடகமும் நம்மை பாதுகாக்குவதாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அவருடைய சிறகுகளால் உன்னை மூடி மறைப்பார். இந்த உலகத்தில் கொள்ள நோய்கள் வரும்போது பாதுகாப்பு கொடுக்கிறவர் அவருடைய சிறகுகளால் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஒரு கோழி தன் குஞ்சுங்களுக்கு அதை ஒரு பாதுகாப்பு அதனுடைய சிறகுகளை வைத்து பாதுகாப்பு கொடுக்கிறது போல இந்த நாடுகளில் அவர் உன்னை சிறகுகளாலே மூடுவார். அவர் உனக்கு பரிச்சயம் கேடகவுமான சத்தியத்தை கொண்டு நிரப்புவார். 5வது வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடு கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த நாடுகளில் உனக்கு சுற்றிலும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள் உண்டாகும். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்று சொல்லியால் மத்தியானத்தில் உருவாகுத அந்த இறப்புகள் அநேகர் மத்தியானத்திலே இந்த பாழாக்கும் சங்கார தூதனால் அநேகர் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுகிறார். அநேகம் கொள்ள நோய்கள், இருளில் நடமாடுத கொள்ள நோய்கள் அநேகருக்குள்ளே கடந்து வரும்போது உலகத்தில் இருக்கும் போது அதை பார்த்து பயப்படாது. நீ கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் நீர் தங்கட்டும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது இந்த மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் அதை பார்த்து நாம் பயப்படாதிருப்பாய். அதை இருளில் நடமாடு கொள்ள நோயை பார்த்து நாம் பயப்படாதிருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு 7வது வசனத்தில் வாசிக்கும் போது உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னுடைய பக்கத்தில் 1000 பேர் வீணாலும், எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லட்டும், உன்னுடைய பக்கத்தில் 1000 பேர் வீணாலும் உன்னுடைய வலது புறத்து 10,000 பேர் வீணாலும் அது உன்னை அணுகாது. ஒரு மந்திர கிரியைகளும் தந்திரங்களும் பலவீனதைகளும் அந்த காலத்தின் கிரியைகளும் நம்மை அணுகாது. நாம் இப்போ அது அவருடைய நிழலின் கீழே தங்குதவங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சர்வ வல்லவரின் அவருடைய நிழலில் தங்கத மக்களாய் நாம் காணப்படுகிறார். உனக்கு வியாதிகள் இருக்கும் போது, பலவீனதைகள் இருக்கும் போது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது அவர் அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறவராயிருப்பார். இங்கே 10வது வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லட்டும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லட்டும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த நாடுகளில் பொல்லாப்பு உன் குடும்பத்தில் கடந்து வர மாட்டேன். வாதை உன் கூடாரத்திலே அணுகவே அணுகாது. எதை பார்த்து பயப்படாதீங்க. அது என்ன தொடுமா, சாத்தான் என்ன தொடுமா, இல்ல மந்திரக்கிரியை என்ன தொடுமான்னு சொல்லி பயப்படாத தேவையில்லை. அது என்னை அணுக மாட்டேன். ஞான் சர்வ வல்லவருடைய நிழலின் கீழில் தங்குதவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது பொல்லாப்பு உன்னை நேரிடாது, வாதை உன் கூடாரத்தில் அணைக்காது. இந்த நாடுகளில் கர்த்தர் உன்னை பாதுகாக்குதவராய் நித்தம் அவர் கூட இருப்பார். 11வது வசனம் வாசிக்கும் போது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்களுடைய பாதுகாப்பு எப்போது உன்னோடு கூட இருப்பார்.
அப்போ உன்னதமானவருடைய மறைவில் தங்குத ஒருவனுக்கு, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குத ஒருவனுக்கு, தேவனுடைய நிழலிலே தங்குத அவரோடு கூட இருக்கிற ஒருவனுக்கு எப்போதும் சர்வ வல்லவருடைய தூதர்கள் பாதுகாப்பாய் இருப்பார். உன் வழிகளில் எல்லாம், நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்கள் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு சுற்றிலும் தூதர்களை வைத்து நீர் என்னை பாதுகாக்குங்க. எனக்கு சுற்றிலும் தூதர்களை வைத்து நீர் என்னை பாதுகாக்குங்க. நான் உமது நிழலிலே தங்க விரும்புகிறேன். இங்க 14வது வசனம் வாசிக்கும் போது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உன்னுடைய கட பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார். உன்னுடைய வேவலாதிகளை தேவன் மாற்றுவார். உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார். உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி, நீ கர்த்தருடைய நாமத்தை அறியும் போது, அவரை ருசித்து பார்க்கும் போது, அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும் போது கடைசியாக அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். I will deliver him. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவங்களாய் இருக்கிறார். எப்போதும் நம்மை ஒரு பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து விடுவிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இங்கே பார்க்கும் போது அவருடைய பாதுகாப்பு எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு உத்தரவு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு முடியலையே, வியாதியோடு, பலவீனதையோடு, கண்ணீரோடு, அநேகம் அதை மன கஷ்டத்தோடு ஆயிருக்கிறேன் என்று நீ ஜெபிக்கும் போது அவர் உன்னை தொடுதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உன்மேல் ஊற்றப்படுகிறார். யாரெல்லாம் கேட்குதோ அவங்கள மேல் தேவ பிரசன்னத்தை அவர் ஊற்றுகிறார். அவர் நமக்கு நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய், உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறது. அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவையாய் இருக்குது, நான் உன்னை விசுவசிக்கிறேன், நீர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமும் கேடகமுமா இருக்கிறேன், எனக்கு கோட்டையா இருக்கிறேன், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுதோ, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கிராமங்களில், பட்டணங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் எற்றப்பட, அநேக கிராமங்கள், பட்டணங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிற ஒரு மக்களையும் நீர் ஆசீர்வதி. யாரெல்லாம் வியாதியோடு இருக்குதோ அவங்களுடைய சரீரங்களில் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். எல்லா வியாதிகள், பலவீனங்கள் இயேசு இப்போ எடுத்து மாற்றட்டும். எல்லா பலவீனங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறேன். உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், நீர் எங்களுக்கு கோட்டையாய், நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் தேவனே உம்முடைய மேல் நம்பிக்கை உள்ளவராய் ஆண்டவரே உம்முடைய நிழலிலே தங்கி நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேசத்தில் உயர்ந்து வரப்பட கிருபை செய்யும். யாரெல்லாம் சமாதானம் இல்லாது இருக்கிறோம் அந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு நிரப்பு.
இந்த நாடுகளில் சமாதானம் இல்லாது இனி இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் என்று நினைத்து அநேக நாடுகளாய் யோசிக்குதா மக்கள் இதை கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இயேசு உன்னை நேசிக்கிறார். நீர் இந்த உலகத்தில் இருக்கிறதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் உன்னை இந்த உலகத்தில் வைத்து உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் போது நீ தூரமாய் இருக்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய பக்கத்திலே கடந்து வரப்படட்டும். கர்த்தருடைய விசுவாசத்தில் கடந்து வரட்டும். அவருடைய நிழலிலே தங்கி இருக்கட்டும். தேவன் உன்னை உயர்த்துவார். தேவன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புவார். நீர் போகிற இடங்களில் எல்லாம் தேவன் தூதர்களை கட்டளையிட்டு உனக்கு பாதுகாப்பாய் வைப்பார். இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து செல்லட்டும். உலகத்திலே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பின்னாலே அல்ல, நாங்கள் நிழலாயிருக்கிற, எங்களுக்கு நிழலாயிருக்கிற கர்த்தருக்கு பின்பற்ற, அவர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு பின்பற்ற கிருபை செய். ஆண்டவரே, இந்த நாடுகளில் வயதாய் இருக்கிற மக்கள் இன்னைக்கு அநேகர் இந்த வசனங்களை கேட்கிறார். வயதாய் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தின மக்களையும் நீர் பலப்படுத்து. ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த நாடுகளில் திருமணமாகாது அநேகர் ஜபித்து கொண்டிருக்கும் போது தேவனே, திருமணங்கள் ஆகப்பட நீர் கிருபை செய்யும். இந்த மக்களுக்கு நன்மைகளை கொண்டு நிரப்பும். குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கும் போது நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த நாடுகளில் மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தை தொட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். உன்னால் ஆகும் என்று நாங்கள் விசுவசிக்கிறேன், நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நாடுகளில் ஒரு விடுதலை கொண்டு நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல்களிலும் வீடுகளிலும் வியாதியோடு இருக்கிற மக்கள் ஒருக்கில் கூட உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தேவனே, நீர் தொடுதற்காக ஸ்தோத்திரம். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். வசனங்கள் இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவரே, அந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல ஈவுகளை கொடுக்கப்பட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இரு. இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே, ஆமென்.